ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் ஆண்டாக அமையுமா என்பதை இந்த பதிவில் இப்பொழுது நாம் பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வருடம் நல்ல வருடமாக அமையும். முக்கிய கிரகங்களான சனி, ராகுகேது, குரு இவர்கள் பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பால் சமுதாயத்தில் உங்கள் நிலை உயரும், மன அமைதி கூடும். தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் மிகுந்த லாபம் பெறுவர். உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைத்து அதன் மூலம் வருவாய் அதிகமாக கிடைக்கும். சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்புக்காக அலைந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். வெளிநாட்டில் சென்றவர்களுக்கு அங்கு குடியுரிமை பெறுவதில் சில சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்கள் தீர்ந்து அவர்கள் குடியுரிமை பெறுவர். அவரவர் ஜனன ஜாதகத்தில் திசை தசாபுக்திக்கு ஏற்றவாறு சுப பலன்கள் அளவு கூடும் குறையும். இப்பொழுது நாம் குருவினுடைய பெயர்ச்சியை காண்போம். குருவினுடைய பெயர்ச்சி 14/5/2025ஆம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு இதுகால் வரை ஜென்ம குருவாக இருந்தது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் எனக்கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். குருவுக்கு 3 பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. குருவினுடைய 5ஆம் பார்வை 6ஆம் இடம் பார்ப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடன் தொல்லையில் இருந்து சிலர் விடுபடுவர். சிலருக்கு இடமாற்றம் அமையும். குருவினுடைய 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பதால் சிலருக்கு எதிரிகளால் மறைமுக தொல்லைகள் இருந்து வந்த காலகட்டங்கள் மாறி எதிரிகளுடைய பலம் குறைந்து அவர்களுடைய தொல்லைகள் நீங்கும். சிலருக்கு புதிய தொழில் கூட்டாளிகள் அமைவர். இதுநாள் வரை கூட்டு தொழிலில் ஈடுபட்ட சிலருக்கு சொந்த தொழில் அமைய வாய்ப்புகள் கிடைக்கும். குருவினுடைய 9ஆம் பார்வை 10ஆம் இடம் பார்ப்பதால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் அமோகமாக வளரும். சிறு தொழில் செய்யும் வணிகர்கள் தங்கள் தொழிலை மிக பெரிய அளவில் விஸ்தாரமாக செய்து லாபத்தை பார்ப்பர். இதுநாள் வரை போட்டி பொறாமையால் உங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த போட்டி பொறாமைகள் அகலும். நல்லோர்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பால் அனைத்து காரியங்களும் நல்லபடியாக முடியும். குருவினுடைய இடமாற்றத்தை விட குருவினுடைய பார்வை விசேஷமானது. குரு பார்வை பெற்றால் எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு குருவினுடைய அருளால் அமோக வளர்ச்சியை அடையும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக நிச்சயமாக அமையும். அவரவர் திசை தசாபுக்தி ஏற்றவாறு சுப பலன்கள் கூடும் குறையும். இனி சனி சஞ்சார பலனை பார்ப்போம். சனி பெயர்ச்சி 29/3/2025ஆம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி
தொழில் ஸ்தானத்தில் இதுவரை, அதாவது 10ஆம் இடத்தில் இதுவரை இருந்த சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடம் செல்கிறார். லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்வதால் தொழில் அமோகமாக நடக்கும். வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இருந்த இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். சிலருக்கு தொழில் நிமித்தமாகவோ அல்லது உத்தியோக நிமித்தமாகவோ வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படும். அதனால் அவர்களுக்கு நல்ல லாபங்களும் நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்று தொழில் பார்க்க ஆசைப்பட்டு கொண்டிருப்பார். அவர்களுக்கு விசா கிடைக்காமல் வெளிநாடு செல்வது தள்ளி கொண்டிருக்கும். அவர்களுக்கு விசா கிடைக்கும். வெளிநாடு நிச்சயமாக செல்வர். வெளிநாட்டில் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஊதியமும் பெறுவர். உங்கள் தொழிலில் இதுகாலம் வரை இருந்த விஷயங்கள் மாறி புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை, அனுபவம் உள்ள தொழிலில் நீங்கள் ஈடுபட்டீர்களானால் உங்களுக்கு அபரிதமான லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு ஏற்றத்தை தருவார். அதே சமயம் சில பிரச்சனைகளும் வரும். என்ன பிரச்சனை என்றால், நீங்கள் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடக்கூடாது. முக்கியமாக ஆலோசனை கூறுவது, பஞ்சாயத்து செய்வது என்ப விஷயத்தில் நீங்கள் ஈடுபடாமல் உங்கள் தொழிலில் அல்லது உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஈடுபட்டீர்களானால் மிகுந்த தன லாபமும் வருவாயும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். வயதான பெற்றோர்களுக்கு உடல்நிலையில் சில மாற்றங்கள் தென்படும். உடனடியாக மருத்துவரை சந்தித்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவர்களுக்கு வைத்தியம் செய்யவும். சொந்தமாக வைத்தியம் செய்ய வேண்டாம். சில சமயங்களில் உங்களுக்கு உங்களை அறியாமல் சூழ்நிலையின் காரணமாக முன்கோபம் ஏற்படலாம். அதன் பொருட்டு உங்களுடைய வார்த்தைகள் சற்று கடினமாக அமையும். அந்த வார்த்தைகளை நீங்கள் நிதானமாக பேசினால் உங்களுடைய தொழில் வரவும் லாபமும், உத்தியோகத்தில் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் ஆதரவும் அன்பும் அரவணைப்பும் நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலம் எல்லா லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து நாம் ராகு கேது சஞ்சார பலனை பார்ப்போம். புத்தாண்டில் மே மாதம் வரை ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்த ராகு 18/5/2025 திருக்கணித பஞ்சாங்கம் படி 10ஆம் இடம் செல்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் 18/5/2025 4ஆம் இடம் செல்கிறார். இதனுடைய பலன்கள் என்னவென்றால், இது நாள் வரையில் ரிஷபராசிகள் பிறந்தவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். சிலர் வாடகை வீட்டில் இருந்து கொண்டு
அதன் உரிமையாளர்கள் போடும் சட்ட திட்டங்களால் அவதியுற்றிருப்பார்கள். அந்த அவதி மாறி சொந்த வீடு வாங்கும் யோகத்தை சிலர் பெறுவர். கடன் என்ற லோன் வாங்கியாவது சிலர் சொந்த வீட்டை வாங்குவர். சிலருக்கு பங்கு சந்தையில் லாபம் பெறும். முக்கியமாக அவரவர் ஜனன ஜாதகத்தில் தசை தசாபுக்தி நல்ல முறையில் நடந்து வருமானால் பங்கு சந்தையில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அதை அவர்கள் ஜனன ஜாதகத்தை காட்டி ஆலோசித்து பின் பங்கு சந்தையில் அவர்களுடைய முதலீடை செய்ய வேண்டும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு கமிஷன் அடிப்படையில் லாபம் உண்டு. கால்நடை வளர்ப்போர்கள் கால்நடைகள் மூலம் லாபம் பெறுவர். தொழில் நடத்துவோர் தொழில் மூலம் லாபம் பெறுவர். திருமண வாய்ப்பு கூடும். கணவன் மனைவி பாசம் பெருகும். இறை வழிபாடு சிலருக்கு நல்ல முன்னேற்றம் வளர்க்கும். சிலருக்கு மிக பெரிய அதிர்ஷ்ட தொகை வியாபாரம் மூலமாக கிடைக்கும். இதுவும் அவரவர் ஜனன ஜாதகத்தில் தசபுக்தி ஏற்றவாறு அந்த அதிர்ஷ்ட தொகை கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் அனைத்து வகையிலும் ஏற்றமிக்க அதிர்ஷ்டம் ஆண்டாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சளி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு மூட்டு ப்ராப்ளம் வரலாம். சொந்த வைத்தியம் பார்க்காமல் முறையான வைத்தியரை அணுகி வைத்தியத்தை உடனடியாக செய்யவும். அதனால் இவர்களுக்கு ஏற்றம் அமையும். எந்த காரணத்தை கொண்டும் ஒத்தி போடுவதோ தாமதப்படுத்துவதோ சோம்பேறித்தனத்தையோ நீங்கள் கைவிட்டீர்களானால் உங்களுக்கு அனைத்து வகையிலும் ஏற்றமான ஆண்டாக அமையும். வழிபாடு. எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு அபரிதமான லாபம் கிடைக்கும் என்றால் பெருமாள் ஆலயம் செல்லுங்கள். ஏகாதசி திதி அன்று நீங்கள் விரதம் இருக்க முடிந்தால் பழங்கள் பால் சாப்பிட்டு விரதம் இருங்கள். உடல்நிலை அனுசரித்து நடக்கவும். விரதம் எடுக்க முடியாதவர்கள் பெருமாள் ஆலயம் சென்று பசு நெய்யை விளக்கில் சாற்றி வழிபடலாம். ஓம் நமோ நாராயணாய நமக என்று 108 தடவை கூறவும். அல்லது ஸ்ரீராமஜெயம் என்ற லிகித ஜபம் நோட்டில் தினமும் முடிந்த அளவு எழுதவும். 48 நாட்கள் தொடர்ந்து எழுதினால் சுப பலன்கள் அதிகமாகும். வசதி இல்லாதவர்கள் வெள்ளி சனி ஏகாதசி திதி அன்று பசுவிற்கு கீரை பழங்கள் வாங்கி தரவும். வசதி உள்ளவர்கள் பெருமாள் ஆலயம் புனரமைப்பு கும்பாபிஷேகத்திற்கு பொருள் உதவி செய்யவும். அஷ்டமி திதி அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம் சென்று பசுனை அவுள் கொடுத்து வணங்கினால் செல்வம் கூடும். வசதி உள்ளவர்கள் கும்பகோணம் பெருமாள் ஆலயம், காமாட்சி அம்மன் ஆலயம், தென்னிந்தியாவில் உள்ள திவ்ய தேசங்கள் சென்று வழிபட்டால் அவர்களுக்கு ஆதாயம் மிகும், லாபம் பெறும், ஏற்றமான ஆண்டாக அதிர்ஷ்டமாக ஆண்டாக அமையும் என்று ஓம் நமோ நாராயணாய நமக என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.